ரிதி, அமெரிக்க அரசின் இறக்குமதி வரி விதிப்பால் தமிழகத்தில் ஜவுளி பொருட்கள் மற்றும் ஆட்டோமொபைல் துறை, கடல் உணவு பொருட்கள் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் கடல் உணவு சார்ந்த பொருட்கள் மிக அதிக அளவில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றும், புதிய வரி விதிப்பால் தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும், இதனால் 30 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையை மீட்டெடுக்கவும், இறக்குமதி வரிக்கு உரிய விலக்கு அளிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் இருந்துதான் பெருமளவு ஜவுளி பொருட்களும், கடல் உணவு பொருட்கள், தோல் பொருட்கள் மற்றும் நகை பொருட்கள் உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றும், புதிய இறக்குமதி வரி விதிப்பை அமெரிக்கா விதித்திருப்பதன் மூலமாக இந்த பல்வேறு துறைகளை சார்ந்த தமிழக தொழில்துறையினர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், 30 லட்சம் பேர் உடனடியாக வேலை இழப்பை சந்திக்க நேரிடும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் தமிழகத்திற்கு இந்த இறக்குமதி வரி விதிப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட விலக்கு அளித்து பல்வேறு தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்பை ஈடுகட்ட மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் சிறப்பு மானிய திட்டம் ஒன்றை மத்திய அரசு அமல்படுத்தினால் இந்த பேரிழப்பிலிருந்து அவர்களை பாதிப்பிலிருந்து மீட்க முடியும் என்றும், அதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், பிரேசில் போன்று இந்தியாவிலும் வரி ஒத்திவைப்பு, வரி சலுகைகளை மத்திய அரசு அறிவித்தால் மட்டுமே தமிழகத்தில் கடல் உணவு சார்ந்த ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களில் பாதிப்பு, பருத்தி உள்ளிட்ட விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு, இது தவிர தோல் பொருட்கள் மற்றும் நகை, தங்க நகை மற்றும் வைர நகை வணிகர்கள் உள்ளிட்டோருக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும், அனைத்து துறைகளிலும் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பை சீரமைக்க உரிய இறக்குமதி வரி சலுகைகளை, ஏற்றுமதியாளர்களுக்கு மானிய சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் அமெரிக்க வரி விதிப்பால் தமிழகத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து தமிழக தொழில் வர்த்தக துறையை மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.